இங்க பாரு, இவதான் என்னோட ஒரே தங்கச்சி, நான் தான் இவளோட ஒரே அண்ணன். எங்க குடும்பத்துல வேற யாருமே கிடையாது கிடையாது கிடையாது. பண்டைய நாட்டின் இளவரசி, எனது ஒரே மகள், செல்ல மகள் குத்தீஸ்வரி. அப்படின்னா எவ்வளவு நாள் இந்த உலகத்துக்குள்ளதான் நாம இருந்தோமா? எல்லாரும் பாருங்க, அந்த உலகம் இடிச்சு விழ போகுதாட்டுக்கு. நிலநடுக்கம் வருது பாருங்க. பயப்படாத, இது எதுவுமே நிஜம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு மாயை தான். அந்த கதவை திறந்ததுனால இந்த மாயைக்குள்ள நாம மாட்டி இருக்கிறோம். நான் சொல்வதை கேள் குத்தீஸ்வரா. எவருக்கும் வழங்காத ஒரு அரிய வாய்ப்பினை உனக்கு தருகிறேன். உன் பக்கத்துல இருக்கிற 3 பேரை கார்ல இருந்து வெளியில தள்ளி விட்டு அவங்க 3 பேரும் இந்த இடத்தோடயே சேர்ந்து அழிஞ்சிருவாங்க. அப்புறம் உன்னை பேய் பாஸ் வீட்டோட 100வது நாளுக்கு நான் உன்னை கூட்டு போறேன். அப்போ அந்த டிரைவர் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தானா எல்லாருமே அழிஞ்சிருப்பாவளா? டிரைவரா? என்னடா டிரைவரு? அது ஒண்ணும் இல்லப்பா, டிரைவர் ஆகணும்னு ஆசையா, அதான் டிரைவர்னு சொன்னேன். ஏண்டா விளக்கண்ண பயலே, இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? நீ என்னடா சம்பந்தமே இல்லாம வளரிட்டு இருக்கா? நாம மட்டும் அந்த கார்ல சரியான நேரத்துல ஏறி வரலன்னா பிறகு நம்மளும் இந்த உலகத்துக்குள்ளேயே மாட்டி அழிஞ்சு போயிருப்போம். சரியா சொன்ன ஆண்டி, ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம எல்லாருமே தப்பிச்சிருக்கோம். இங்க பாருங்க, இந்த உலகம் அழிஞ்சு ஏதோ ஒரு காரிட்டு மாதிரி வந்திருக்குது. என்னது இது? கோஸ்ட் பாஸ் சீசன் 2வா? அந்த உலகம் வெடிச்சு இந்த கார்டு வந்திருக்கு. அப்படின்னா இம்புட்டு நேரம் நாம இருந்தது எல்லாமே பேய் பாஸ் சீசன் 2வா? குத்தீஸ்வரரே, நீங்கள் அனைவரும் பேய் பாஸ் சீசன் 2வை விளையாடியதற்கு நன்றிகள். அப்ப இதத்தான் அந்த டிரைவர் சொன்னானா? டிரைவரா? என்ன டிரைவர்? அது ஒண்ணும் இல்லப்பா, டாக்ஸி டிரைவர் ஆகணும்னு ஆசையா, அதான் பேய் பாஸ் வீட்டுல 8 போட்டனா லைசென்ஸ் தருவாங்களான்னு யோசிச்சிட்டு இருந்தேன். பேசாம டிரைவர் சொன்ன விஷயத்தை இவிய கிட்ட சொல்லிரலாமா? குத்தீஸ்வரா, நீ நினைக்கிற மாதிரி இந்த பேய் பாஸ் வீட்டுல நீங்க 4 பேருமே ஜெயிச்சிட்டு போக முடியாது. இந்த பேய் பாஸ் வீட்டுல கடைசியா ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிச்சிட்டு உயிரோட போக முடியும். மீதம் இருக்கிற 3 பேரும் மரணம்தான். வேண்டாம் வேண்டாம், அது இதுன்னு சொல்லி எதுக்கு இவங்களை பயமுறுத்தணும்? ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, என்னையா உங்களுக்குள்ளேயே முணுமுணுத்து பேசிட்டு இருக்கிய? டேய் குத்தீஸ்வரா, ஆனா ஒண்ணுடா, நீ இங்க வந்ததுல இருந்தே உன் நடவடிக்கையே சரியில்லடா. நடவடிக்கையா? அதெல்லாம் நல்லாதான்பா இருக்கு. அப்படின்னா நான் சைனால அம்மா தாயே மம்மி டாடின்னு பிச்சை எடுத்தது, இந்த லட்டு ஆண்டி வீட்டுல வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சது எல்லாமே கேம் தானா? எதுவுமே நிஜம் கிடையாதா? ஒரு நிமிஷம், இம்புட்டு நேரம்
கோஸ்ட் பாஸ் சீசன் 2னா அப்போ இப்போ நடக்க போறது அம்மா பண்ணு மேலையே அந்த கார்டுக்கு பின்னாலக்கு இது ஏதாச்சும் இருக்கான்னு பாருமா. பாக்குறேன். இதுக்கு பின்னாடி வெறும் தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அப்படின்னா அப்போ இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போறது? அட ஆமா, சிகப்பு கதவு. இத திறக்கலாமா வேண்டாமா? ஏய் இந்த ரூம்ல வேற எந்த கதவுமே இல்ல. சீக்கிரமா யாராச்சும் அந்த கதவை திறங்க. அந்த கதவு எங்க நம்மள கூட்டி போகுதுன்னு பாப்போம். அம்மா பண்ணு மேலையே அப்ப நீயே செத்த தரம்மா. ஆமாப்பா, நீதான் தைரியமான ஆளாச்சே, நீயே திறப்பா. சரி தள்ளுங்கடா, சுத்த பயந்தாங்கோழிகளா இருக்கானுவ. கதவு திறந்துருச்சு, எல்லாரும் வாங்க. அட கடவுளே, இந்த ரூமா? மறுபடியும் இந்த ரூமா? ஆண்டவா, இந்த ரூமா? ஆனா போன தடவை விட இந்த இடம்லாம் ஒரே குப்பையா தூசியா அழுக்கு பிடிச்சு போய் கிடக்கு. ஒருவேளை போன தடவை வந்த நிலநடுக்கத்தினால இந்த இடமே டேமேஜ் ஆயிருச்சோ? அப்போ நாம திறந்த இந்த கதவு தான் சீசன் 2க்கான கதவா? இந்த வாட்டி தப்பு நடக்க கூடாதுப்பா. சீக்கிரம் பச்சை கலர் கதவை திறங்க. பச்சை கலர் சிங்கிச்சா பேய் பாஸ் வீட்டை விட்டு பறந்துச்சா? ஆனா இந்த கதவை போன வாட்டி முயற்சி பண்ணும்போது திறக்க முடியலையே. நினைச்சேன் போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் இந்த கதவை திறக்கவே முடியல. கவலைப்படாதீப்பா, கையில ஆயுதத்தோடு வந்திருக்கேன். இந்த கதவை உடைச்சிட்டாது வெளியில போயிடுவோம். போன வாட்டியே இது வேலைக்கு ஆகாது. இந்த சுத்திய வச்சு இந்த கதவை அடிச்சு உடைக்கிறேன். பச்சை கதவை நான் படார் படார்னு உடைக்கிறேன். டேய் வேணாம்டா குத்தேஸ்வரா, சாக்கடிச்சிரும். பிளாக் ஸ்மோக் போட்டானுவலா? துருபிடிச்ச கதவுனால துரு சாக்கடிக்குதுப்பா. டேய் குத்தேஸ்வரா, ஏன்டா கதவை தொட்ட? நான் தான் கதவை தொட்டா சாக்கடிக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்ல. அம்மா பண்ணு மேலையே கதவை தொட்டு காமணி நேரம் கழிச்சு கொடுக்கிறது இன்ஃபர்மேஷன் இல்ல, நியூஸ். அப்படின்னா 25 நாளைக்கு முன்னாடி எப்படி பேய் பாஸ் வீட்டு ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள மாட்டணுமோ அதே மாதிரி இப்ப மாட்டிக்கிட்டோமா? அப்படின்னா இந்த பேய் பாஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? வழி இருக்குது. இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. ஒரு வழிதான் இருக்கா? அது என்ன வழிமா சொல்லு.
இதோ இந்த பச்சை கலரு கதவு கேக்குற கோஸ்ட் பாஸ் லீடர் கார்டு மட்டும்தான். கோஸ்ட் பாஸ் லீடர் கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த பச்சை கலரு கதவு சுலபமா திறந்துரும். அது பேய் பாஸ் தலைவி கார்டா? அதான் நெருப்புலயே எரிஞ்சிட்டேமா. ஒரு நிமிஷம், அந்த கார்டு எந்த இடத்துல பார்த்தேன்னு ஞாபகம் இருக்கு. அது எரிஞ்சிட்டா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். அந்த கார்டை இந்த பக்கம் தானே எங்கேயோ பார்த்தேன். பேய் பாஸ் கார்டு இங்கதான் இருக்கா? அம்புட்டு நெருப்பு இந்த இடத்துல வந்தோம், இந்த கார்டுக்கு ஒன்னும் ஆகாம அப்படியே இருக்கு. ஒரு நிமிஷம், ஆனா என்ன 30 நிமிஷம் தான் வேலிடிட்டின்னு போட்டிருக்கு. இந்த கார்டை நான் முறை வாங்குறப்போ 25 நாள் வேலிடிட்டின்னு போட்டிருந்துச்சே. அட ஆமா, நாம வந்து எப்படியும் 25 நாள்னு கணக்கு போட்டோம்னா அப்ப இன்னும் அரை மணி நேரம் தான் இந்த கார்டு செல்லுமா? அம்மாடி, அப்படின்னா அரை மணி நேரத்துக்குள்ள இந்த கார்டை அந்த